நதியா மலையாளத்தில் அறிமுகமான முதல் திரைப்படம்னா அது பாசிலுடைய இயக்கத்தில் உருவான நோக்காத்த தூரத்து கண்ணும் நத்து என்ற திரைப்படம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து தமிழில் அதை உருவாக்க வேண்டும் என்று பாசில் முடிவெடுத்தார். தமிழ் அதை உருவாக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த போதே அந்த படத்துக்கு இளையராஜா தான் இசை அமைக்க வேண்டும் என்பதும் அவருடைய தீர்மானமான முடிவாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, இளையராஜாவுடைய அப்படிப்பட்ட தீவிர ரசிகர் பாசில். அந்த காலகட்டத்தில் இளையராஜா பயங்கர பிஸியாக இருந்தார். உடனடியாக உங்களுக்கு காட்சி கொடுக்க முடியாத சூழ்நிலை. இளையராஜாவுக்காக ஒரு வருடம் காத்திருந்து அந்த படத்தை உருவாக்கினார் பாசில் அப்படின்றது தான் உண்மை. அந்த படத்தினுடைய பாடல் கம்போசிங்க்கு போகும்போது பாசில் மனதுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்தது. இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இசையமைப்பாளர். நாம் சொல்கிற காட்சிக்கு அவர் போடுகின்ற அந்த டியூன் சரியாக பொருந்தலைன்னா இது நல்லா இல்லைன்னு எப்படி அவர்கிட்ட சொல்கிறது அப்படின்றது தான் அவருக்குள்ளே இருந்த சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகத்துக்கெல்லாம் 1% கூட இடம் கொடுக்காம இவர் என்ன காட்சி சொன்னாரோ அதுக்கு பாசில் எப்படிப்பட்ட இசையை எதிர்பார்த்தாரோ அது மாதிரி 10 மடங்கு சிறப்பாக இசையமைத்து கொடுத்தார் இளையராஜா. அதை கேட்ட உடனே பரவசத்தில் ஆழ்ந்து போனார் பாசில் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த படத்திற்கான ஒரு பாடல் பெறும்போது இந்த காட்சிக்கான சூழலில் மலையாளத்தில் யார் பாடியிருந்தாங்க என்று இளையராஜா கேட்க சித்ரா என்று பதில் சொன்னார் பாசில். அப்போ தமிழையும் அவங்களையே பாட வச்சிடலாம் என்றார் இளையராஜா. பூவே பூச்சுடவா என்று தொடங்குகிற அந்த பாடல் பதிவு முடிஞ்ச உடனே இசைக்கலைஞர் எல்லோரும் ஒரு சேர கைத்தட்டி அந்த பாடலுக்கு தங்களுடைய பாராட்டுதலை தெரிவித்தார்கள். அவங்களாம் அப்படி கைத்தட்டின உடனே அவங்கள பார்த்து இளையராஜா ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீங்கள் கைத்தட்டிங்களே, இது யாருக்கு? எனக்கா சித்ராவுக்கா என்று. சித்ராவுக்கு தான் என்று இசைக்கலைஞர் எல்லோரும் சொன்னார். இந்த கைத்தட்டல் இருக்க இது சித்ராவுக்கும் சேராது, இசையமைப்பாளரான எனக்கும் சேராது. இந்த கைத்தட்டல்லாம் யாருக்கு போய் சேரணும்னா மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு போய் சேரணும். பாசத்தை பொறுத்த வரைக்கும் பாசமலர் படத்திலே மலர்ந்தும் மலராது அப்படின்னு ஒரு பாடலை போட்டார்ல எம்.எஸ். விஸ்வநாதன், அதற்கு இணையாக ஒரு பாடல் யாராலும் போட முடியாது. இந்த பூவே பூச்சுடவா பாடல் பார்த்தீங்கன்னா கூட அந்த பாடலில் இந்த மலர்ந்து மலராத பாடலுடைய சாயல் லேசாக இருக்கும் என்று அந்த ஒலிப்பதிவு கூடத்திலே அறிவித்தாராம் இளையராஜா. அவர் நினச்சிருந்தா எம்.எஸ். விஸ்வநாதனுடைய பெயரை அன்றைக்கு பதிவு செய்யாமலே போயிருந்திருக்கலாம். அதுதான் இளையராஜாவுடைய பெருந்தன்மை என்று ஒரு கட்டுரையிலே பதிவு செய்திருக்கிறார் பாசில்.